இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சனுக்காக ஒரு மெயினான விஷயந்தான் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஏற்கனவே இருந்த என்னுடைய சௌபாக்கியா கிளாஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அது உடஞ்சி கொஞ்சம் அது வந்து எனக்கு இதாக இருந்துச்சு. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கலாமா இல்லை கிளாஸ் டாப்பே வாங்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஒரு கொஞ்ச நாள் ஓட்டிட்டேன். ஸோ வந்து மறுபடியும் சரி கிளாஸ் டாப்பே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னதான் இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் டாப் வந்து பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். அதனால் வந்து கிளாஸ் டாப் வாங்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் அதனால தான் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு வாங்கியிருந்தேன். அதை வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய சிஸ்டரின்ல வந்து 1 இயராக வந்து அவங்க இதே கம்பெனியை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இது நல்லா இருக்குன்ட்டு. நான் பழைய கிளாஸ் டாப் வந்து பார்த்திங்கன்னா அது 2 இயர்ஸ் தான் வாரண்ட்டி இருந்துச்சு. எனக்கு ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அது அப்படியே வெடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கிளாஸ் டாப் வாங்கலாமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கலாமா கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் அந்த கிளாஸ் டாப் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய vidiem கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வை தான் நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி வந்து கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் டாப்க்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கிறதுனால தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் வந்து நம்ம கடையில் போய் வாங்கும்போது கொஞ்சம் வந்து நம்மளுடைய பழைய கேஸ் ஸ்டவ் கொடுத்து மாற்றும் போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய பழைய கேஸ் ஸ்டவ் கொடுத்ததுக்கு 3000 ருபீஸ் இதுக்கு நான் பே பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3349 உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ கூட நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டீலர் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நான் இங்கே வந்து புந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ என்னுடைய பழைய கேஸ் ஸ்டவ் கொடுத்துட்டு நான் வாங்கும்போது அவங்க இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் என்னுடைய அந்த கிளாஸ் ஸ்டவ் வந்து அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால நான் அதை வந்து கொடுத்துட்டு இதை வாங்கினதுனால எனக்கு வந்து 3000 ருபீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய vidiem கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து வாரண்ட்டி கார்டு வந்து அட்டாச்சாக ஆகிருக்கு. ஸோ வந்து நான் வாங்கின ஷாப்போட பேர் அதுக்கப்புறம் வந்து அந்த டேட் எல்லாமே இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. வந்து இதை நம்ம பத்திரமா எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பர்னர் உள்ள ஸ்டவ் தான் வாங்கினேன். எனக்கு 3 வந்து அந்தளவுக்கு நீடு இல்லை. அதனால் நான் வந்து 2 பர்னர் ஸ்டவ் வந்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த தெர்மாக்கோல்லாம் எடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நம்மளே வந்து தூக்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்னர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோப் ஒன்று வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இதை எடுத்துருவோம். வாரண்ட்டி வந்து இதுலேயே வந்து போட்டிருக்காங்க 5 இயர்ஸ் கிளாஸ் வாரண்ட்டி. ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் மட்டும் தனியாகவும் மாற்றிக்கலாம். அதனால தான் இந்த வாரண்ட்டி இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி இதில் இருக்கிறதையும் கட் பண்ணிடுறேன். வந்து என்னுடைய பழைய கிளாஸ் டாப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பர்னர் வந்து 2 பர்னர் உள்ளது வாங்கியிருக்கோம். இந்த பர்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம எடுக்கக்கூடியது தான். பட் இந்த இடத்துல இருக்கிறத வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ இது அப்படியே தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இது என்னுடைய பழைய கிளாஸ் டாப்லேயும் இதே மாதிரி மாடல் தான் இருந்துச்சு. இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டாப்பில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம திருப்பும் பொழுது அது வந்து விழ சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து இதை எடுத்துடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த சைட் பாருங்கள். இந்த கிளாஸ் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் வந்து ஃப்ளோ ஆகிற இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு நார்மலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ராஸாக இருக்குது. இதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோவா அடைப்பு ஏற்படாது. ஏன்னா அதில் வந்து ஒரு பெண்ட் இருக்கும் நார்மல் கேஸ் ஸ்டவ்வில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அடைப்பு அதிகமாக ஏற்படும். இதில் வந்து நேராக வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால அடைப்பு ஏற்படாது. டெஸ்டட் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டாப்போட மாடல், அந்த பர்னரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு கலர் வந்து ஸ்டாண்டு. ஸோ ஆரஞ்சு கலரில் நம்மளுடைய கிளாஸ் டாப் கீழே இருக்கிற ஸ்டாண்டு இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து நார்மல் கிளாஸ் டாப்பில் வர மாதிரி தான் நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோ பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸ்விட்சில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, நார்மல் தான். பட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அதே மாதிரி இதோட நான் ஃபுல் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்றதை நான் ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்குறவங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது விடியம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப யாராவது வாங்கணுன்ட்டு வந்து சர்ச் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நம்ம இப்போ புதுசாக வாங்கினதுனால ஒரு பொட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ளேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரெஸ் பண்ணி நார்மலாக ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் நல்லாவே எரியுது. ஸோ சிம் பண்ணணுன்னா சிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கமும் செக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், சிம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வந்து ஃப்ளேம் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.